இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக்டவுன் போடுவாங்களா போட மாட்டாங்களா, அப்படி லாக்டவுன் போட்டால் எப்போ போடுவாங்க, ஸோ இப்போ லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னா சில சீக்ரெட்டான அறிகுறிகள்லாம் இருக்குது. அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஊரில் இருக்கிற முக்கால்வாசி ஹோட்டல்லாம் மூடிட்டு அவன் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கான். உண்மையிலே லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் வந்து லாக்டவுன் வந்து அமல்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு நியூஸு. ஸோ அதெல்லாம் உண்மையா பொய்யா, லாக்டவுன் வருமா வராதா? ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லாக்டவுன்லாம் வராது அப்படின்ற நியூஸ் இப்போ தான் வந்தது. ஸோ இதே தான் அன்னைக்கு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ 2020 லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி லாக்டவுன்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் லாக்டவுன் போட்டு 2 வருஷம் வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. லாக்டவுன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை லாக் டவுன் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் லாக்டவுன். இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்கள் ஊரில் எல்லாரும் எனக்கு கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா. ஸோ எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு மேக்ஸிமம் லாக்டவுன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா, ஸோ பேண்டமிக் சுச்சுவேஷனில் வரும், ஏற்கனவே 2021 கோவிட் சுச்சுவேஷன்ஸுக்கு வரும், அண்ட் தென் தேர்ட் எனர்ஜி கிரைசிஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு லாக்டவுன்ஸ் போடுவாங்க. எப்படி அப்படின்னா, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, கோல், நேச்சுரல் கேஸ், ஆயில், இந்த மாதிரி விஷயத்துக்கு தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து லாக்டவுன் அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லாக்டவுன். பேர் தான் லாக்டவுன், ஆனால் லாக்டவுன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரூல்ஸ் மாதிரி, ஷெடியூல் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ கரண்டாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த கிளியர் பண்ணியிருக்காங்க. லாக்டவுன் அப்படிங்கிறது பற்றி எங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் அதை பற்றி பேச போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, லாக்டவுன் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவசியம் கிடையாது. எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போதைக்கு ஆயில் ரிலேட்டட் இஷ்யூஸில் தான் இருக்குது. ஏன்னா ஆயில் வந்து கிடைக்கல அப்படின்றத விட அவங்க மற்ற நாடுகள்கிட்டேருந்து, ரஷ்யா, லத்தீன் அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகள்கிட்டேருந்தெல்லாம் வந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனை கிடையாது, இந்த ஆயிலோட ப்ரைஸ் தான் பிரச்சனை. $100+ போகும்போது அது இந்தியன் எக்கனாமியே பாதிக்கும். ஸோ அதனால வந்து யோசிப்பாங்க. ஸோ மற்ற நாடுகளும் யோசிப்பாங்க, எல்லா நாடுகளும் யோசிப்பாங்க. ஸோ அப்படி மொத்தமாக மீட்டிங் போட்டு மொத்தமாக சேர்ந்து தான் இந்த லாக்டவுனை வந்து எந்தெந்த நாடுகளுக்கு போடலாம் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மெயினான டாபிக் என்ன அப்படின்னா, அப்படி லாக்டவுன் போட்டால், ஸோ மெஜாரிட்டி போன கோவிட் சுச்சுவேஷன் அப்போ லாக்டவுன் போட்டிருந்தப்போ சுச்சுவேஷன் வேறு. இப்போது வந்து அதில் சில விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க எஜுகேஷன் சிஸ்டமில். ஏன் அப்படின்னா, ஸ்கூல்ஸுக்கு போகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் கிளாஸ் வந்துடும். அதே மாதிரி காலேஜ் மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் கிளாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெஹிக்கிள்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஆன்லைன் கிளாஸ் வரும். ஸோ அண்ட் தென் பல விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன் இதெல்லாம். அப்புறம் இந்தியன் எக்கானமி ரொம்ப கிராஷ் ஆகும். இது வந்து பெரிய இம்பேக்ட். இதுக்காக தான் அவங்க வந்து பெருசாக லாக்டவுன் அப்படிங்கிறதே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட நிலைமை அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகு. இப்படி இருக்க வேண்டிய நிஃப்டி 50 இப்படி போயிட்டு இருக்கு. அடே பேயில போமா இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியாலே வரையணும். இந்த பாருல தலைவர் வந்து வேற லெவலில் இருக்கிற யாரும் அடிச்சுக்கிறதுக்கு நாங்க ஏன்டா சாகணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட்ல ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும். அது என்ன, நான் கரெக்டா சொல்லவா? ஒரு மெயினான ஒரு ஆளு. ஸோ அவரு தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ ட்ரம்ப் ஏற்கனவே வந்து தப்பிச்சிட்டாரு. ஜஸ்ட் மிஸ் 1 இன்ச்சு தான் அப்படி காதில் உரசிட்டு போச்சு. பட் அந்த 1 இன்ச்சும் ஹெட்ஷாட் வாங்கியிருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. சாவம்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவம்ல செத்த பையில. பதவிக்கு வந்தார், அதுக்கப்புறம் வந்து ரூல் பண்ணார். ஸோ அதே மாதிரி அவர் வந்து பஞ்சாயத்து மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்க மக்களுக்கே பிடிக்கல, ஏன்டா எலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெனிசுலா என்னது, கிரீன்லாண்டு என்னது, டென்மார்க் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் கை வைக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு தான் வர்றாரு. இப்போ ஈரான் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பண்ணும்போதெல்லாம் அவர் சோஷியல் மீடியாவில் நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருப்போமோ தெரியல, அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு ட்வீட் போட்டு விட்றாரு. விட்டா இப்படி போகிற மார்க்கெட்லாம் இப்படி போயிட்டுருக்கு, இப்படி போகிற மார்க்கெட்லாம் இப்படி போயிட்டுருக்கு. அது அவரோட மார்க்கெட், இப்படி போகிற மார்க்கெட்டை இப்படி தூக்கிடுறாரு. ஸோ அதே மாதிரி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை பண்ணால் அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடான வேற ஒரு பிரச்சனையை பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத வந்து குறைக்கலாம், டாலர் வேல்யூவை ஸ்ட்ரென்த் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நினைப்பீங்க, இவன் என்னடா உண்மையிலே ஜோக்கர் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஜோக்கர் மாதிரி இல்லை, உண்மையிலே ஜோக்கர் தான். யோசிச்சு பாருங்க, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா ட்ரம்ப் இருந்திருந்தாரு அப்படின்னா
பாகிஸ்தானை ஈஸியாக வின் பண்ணி அடிச்சு பிடிச்சி அந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணியிருந்திருப்பாரு, பாகிஸ்தானை ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் இந்தியா வந்து டெலிட் பண்ணியிருப்பாரு மேப்லேருந்து. சவுக்கு சங்கர் விடுதலை ஆனால் மீண்டும் கைது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் தென் பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி போன்ற நாடுகள்லாம் சொல்லி லாக்டவுன், அதே மாதிரி கியூபாவில் வந்து பவர் ஷார்ட்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டுருக்கு. ஆனால் கியூபாவில் பவர் ஷார்ட்டேஜ் வந்து உண்மை தான். ஏன் அப்படின்னா வந்து அடுத்து ட்ரம்ப் வந்து கியூபா மேலே கண்ணு வச்சிருக்கிறாரு. ஸோ கியூபா மேலே ஒரு பெரிய கண்ணு ட்ரம்ப்புக்கு, அதனால சில விஷயங்கள் போயிட்டுருக்காங்க. அதை நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். ஸோ பிலிப்பைன்ஸில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, லாக்டவுன் கிடையாது. ஃபைனலாக நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், லாக்டவுன் போட போகிறாங்க அப்படின்னா சில சீக்ரெட்டான அறிகுறிகள்லாம் இருக்குது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சீக்ரெட்டான அறிகுறிகள் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். நியூஸ் மீடியாஸில் அஃபிஷியலாக அவங்க மினிஸ்டர்ஸே சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா, phase 1 எப்படி போகலாம். ஸோ phase 1, phase 2, phase 3, phase 4 இருக்கு. phase 1 எப்படி போகலாம் அப்படின்னா, ஏசி யூசேஜ் வந்து கம்ப்ளீட்டாக குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் பவர் கன்சம்ஷன் ஷுட் பி யூஸ்ட் பை ஜென்ரேட்டர்ஸ். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் வந்து ஜென்ரேட்டரை வச்சு பயன்படுத்திக்கோங்க. அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி பப்ளிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. phase 2ல என்னன்னு பார்த்தா, மால்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், தியேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து 7 மணிக்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்புகள் வரும். அண்ட் தென் தேர்ட் வந்து இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜஸ், இதெல்லாம் ஆர்டர் படி நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, மாறி மாறி நடக்கலாம். ஸோ எல்பிஜி ஷார்ட்டேஜஸ், அப்புறம் வந்து பவர் கட் ஆகும் சில ஏரியாஸ்லலாம், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியும். இப்போது ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல். ஸோ எல்லாம் வரிசை கட்டிக்கிட்டு குப்புன்னு போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் நின்னீங்கல்ல, ஸோ நானும் தான் நின்னேன். வந்து பெட்ரோல் ரிசர்வில் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு என்னடா பெட்ரோல் விலையெல்லாம் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அதுலேயுமே இஷ்யூஸ் வரும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களுக்கு மட்டும்தான் பெட்ரோல் அலவன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ், போலீஸ் வேன்ஸ் அண்ட் தென் ஃபுட் டிரான்ஸ்போர்ட்ஸ். என்ன அப்படின்னா, அந்த காய்கறி இந்த விஷயங்களுக்கு மட்டும் மெயினாக யூஸ் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை வந்து முடிச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த லாக்டவுன் அப்படின்றது. ஸ்பெசிஃபிக்கான லாக்டவுன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலைஸாக இந்த விஷயம் எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 80% there is no lockdown in India. ஸோ கவர்மெண்ட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க, நாங்கள் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லலை. ஸோ பார்லிமெண்ட்டில் நரேந்திர மோடி ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, ராஜ்யசபாவில் பட்ஜெட் மீட்டிங் அப்போது ஒரு விஷயம் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, அதுக்கு மாதிரி கோவிட் சுச்சுவேஷன்லலாம் நம்ம நிறைய நெருக்கடிகள்லாம் சந்திச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியே இப்போயும் நம்ம வந்து எதை வேணாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு, ஸோ வார்னிங் மாதிரி கொடுத்துருக்குறாரு. ஸோ மேபி வரலாம். ஏன் அப்படின்னா, அந்த 20%, 80% வர சான்ஸ் கிடையாது. அது முன்னாடியே சொன்னால் இம்பேக்ட் பெருசாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த பெட்ரோல் பங்க்கில் ஏற்கனவே சொல்லாமலே போய் குவிஞ்சாங்க. அப்போ சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ எனர்ஜி கிரைசிஸை நம்மளே உருவாக்கிடுவோம், அதனால சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி வருங்கிற பட்சத்தில் இது வந்து எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆயில், பெட்ரோலு, கேஸ் எல்லாமே ரிசர்வில் கவர்மெண்ட்டில் பேக்கப்புக்கு இருக்குது 72 டேஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹோம்லேருந்து கப்பல்லாம் வந்துட்டு தான் இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ அதையுமே வந்து மினிஸ்ட்ரி வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த சீக்ரெட்டான அறிகுறிகள். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, phase 1, phase 2, phase 3, phase 4. இந்த விஷயங்களில் மேக்ஸிமம் டிக் ஆச்சு அப்படின்னா லாக்டவுன் வில் பி ஷியோர். இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்காக யாரும் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுலாம் இருக்காதிங்க. ஸோ லாக்டவுன், தேர் வில் பி நோ லாக்டவுன் லைக் கோவிட். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாக்டவுன் போடுவாங்களா போட மாட்டாங்களா, அப்படி லாக்டவுன் போட்டால் அதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள்லாம் இருக்கும். phase 1, phase 2, phase 3, phase 4ன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட நான் கொண்டுட்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். இன்னும் டெய்லி அப்டேட்ஸ்க்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பை.